தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம் சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 25ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 22ஆம் தேதி கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய வங்க கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா கடலோர பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா கடலோர பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி வடக்கு கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். ஆழ்கடல் மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் 16 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், நாமக்கல் தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை, சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு,
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP. கரூர் மாவட்டம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் இருமப்பட்டி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம். அரியலூர் மாவட்டம் குருவாடி. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா. ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகி அணை பொதுப்பணித்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை. சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி IMTI. தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு. பெரம்பலூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு. ஈரோடு மாவட்டம் இளந்தக்குட்டைமேடு. கன்னியாகுமரி மாவட்டம் களியல் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு. அரியலூர். கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகன்பாளையம். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை. தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி. நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட். நீலகிரி மாவட்டம் குன்னூர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம். நீலகிரி மாவட்டம் பர்லியார். நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னார் அணை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம். மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 36.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 31 முதல் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 29 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் 17 முதல் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 35.1 டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 35.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.